தமிழர் வேளாண்மை மக்களுக்கு வணக்கம். இன்றைய செய்தி என்னென்னா, நம்ம வடுகுப்பட்டி பக்கத்தில் குமாரமங்கலம் கிராமத்தில் ஒரு நண்பரை இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். அவர் வயது முதிர்ந்தவர். அவரோட அனுபவத்தை சொல்கிறாரு. இவர் தான் அவர். சொல்லுங்கள். வீட்டில் இருந்து கழுவி கீழே ஊற்றக்கூடிய நிறைய பேர் கீழே ஊற்றுறீங்க. அந்த அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி, இந்த மாதிரி தண்ணிகளை அதை கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் சேமித்து வச்சு அதை ஒரு 6 நாள் 7 நாள் புளிக்க வச்சு செடி மேலே தெளித்து பாருங்கள். நல்ல பூக்கள் நிறைய பூக்கும். மண்ணில் விழுந்து இது பண்ணும்போது அந்த இடத்துல மண்புழுக்கள் நிறையா உருவாகுது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு மருந்து உரம். அதனால் இதை ஐயா நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ரிசர்ச்சுக்காரங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். சரி. நான் ரயில்வேல ரிட்டையர் ஆகிட்டேன். சரி. இப்போ என்னுடைய அனுபவத்தில் என்னுடைய வீட்டு தோட்டத்தில் இது மாதிரி நான் செஞ்சு என்னோடய வீட்டுக்கு காய்கறியிலேருந்து எல்லாம் இது உங்களோட ஆராய்ச்சின்னு வச்சுக்கலாம். சரி, பரவாயில்ல. உங்களுக்கு வயது எனக்கு இப்போ 70 ஆகுது. 70. சரி, 70 வயசுலேயே நீங்கள் ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறீங்க. அதுதான் நாங்கள் பயன்படுறது இல்லை. இப்போ இது ஏன் அறிவில் எப்படி படுதுன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சொன்னீங்க, அதாவது வந்து அந்த குழி அது பைப்பில் வந்து ஒரு ஓட்டை ஆயிடுச்சு. ஆமாம், அதை அப்படியே சொல்லுங்கள். அந்த ஷிங்க்லேருந்து வெளியேறக்கூடிய பைப்பில் ஒரு கீழே மண்ணில் விடும்போது அந்த இடத்துல ஒரு ஓட்டை விழுந்து தண்ணி நிறைய அந்த இடத்துல தேங்கி சாக்கடை தண்ணி மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தது. அதை சுத்தம் பண்ணி ஒரு நாள் நம்ம வேறு பைப்பு போடணும்னு நான் முயற்சி பண்ணி அதை எடுத்து க்ளீன் பண்ணும்போது அந்த இடம் புழுக்க வெறும் மண்புழுவாக இருந்தது. கிட்டத்தட்ட 1 கிலோவுக்கு மேலே. அப்போ தான் எனக்கு இன்னுக்குள்ளே உதித்தது, இந்த நாம் கழுவி விடக்கூடிய உப்பு, புளிப்பு, உரப்பு இது எல்லாம் அங்கே போய் சேர அந்த இடத்துல மண்புழுவுக்கு அது ஒரு நல்ல ஆகாரமாக இருக்கிறதுனால அவ்வளோ புழுக்கள் அந்த இடத்துல உருவாகிருக்குன்னு என்னுடைய அனுமானம். அதை கண்டுபிடிச்சி தான் நீங்கள் புளிச்ச தண்ணி எப்படி தெளிங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? சரி, இப்போ ஏறக்கும் எல்லாமே ஒன்று தான். இப்போ ஐயா வந்து வேலைக்கு அங்கிட்டு இருக்காரு, நான் அங்கிட்டு இருக்கேன் ஒரு சூழ்நிலையில். இருந்தாலும் பரவாயில்ல. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் சொன்னோன்னே நான் ஃபஸ்ட்டு ஐயாட்ட சொன்னேன் நம்மளோட மாணவன்னு. அதுக்கு மேலேயும் என்ன பெரிய விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. நான் வந்து நம்மளவர்கிட்ட பழகி நான் மாணவனாக இருக்கிறப்ப 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். மிஞ்சி போனால் 10வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு அவரோட விஷயம்லாம் எனக்கு புரியவே இல்லை. இப்போ ஐயா சொன்னது கூட உலகத்துக்கு புரியுதே என்னமோ எனக்கு புரிஞ்சுக்கிச்சு, ஏன்னா அதுக்குள்ளே இருந்ததுனால. ஆனால் இப்போ ஒரு சின்ன பையனுக்கு உங்கள் பையனுக்கு யாருக்கா சொன்னால் புரியாது. அப்படி புரியாமல் நான் நம்மளவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன். நான் புரிஞ்சு விவசாயம் பண்ணணுன்னு வர்றப்ப நம்மளவர் உயிரோட இல்லை. இப்போ கூட்டி கழித்து நம்மளோட சங்கச்சேரி பாருங்க, அங்கே 30 ஏக்கர் இருக்குது. எங்கே கொளிஞ்சி பண்ண வந்திருக்கீங்களா? தெரியாது எனக்கு. இங்கே தெரிஞ்சுக்கிங்க. நம்மாழ்வார் அவர் நம்மாழ்வார் பிறந்தது, இப்போ நம்மளவர் சுருக்கமாக சொல்லிட பாருங்க. நம்மாழ்வார் பிறந்தது திருக்காட்டுப்பள்ளி தான். அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். அவர் ஏறக்குறைய என்ன மாதிரி இப்போ நான் கொஞ்சம் குடும்பத்தை விட்டே வெளில வந்துட்டேன் இந்த இயற்கைக்காக. அது மாதிரி அவர் இந்த வேகத்தில் இப்போ பிள்ளையும் அவரையும் விட்டுட்டு பிஎஸ்சி படிச்சுட்டு அவர் முதல் பிள்ளை இல்லை, 3வது பிள்ளைய 4வது பிள்ளைய. அவர் பேரே நம்மாழ்வார், இயற்பேர்லாம் கிடையாது, நெச்ச பேரே நம்மாழ்வார். பெரிய ஆளு எல்லாருமே விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா நீ விவசாயத்தை படுறான்னு சொன்னதுனால விவசாயத்தை படித்தார். விவசாய காலேஜில் படித்து அவர் பிஎஸ்சி அக்ரி. வேலையும் கிடச்சிருச்சு. வேலையை கிடச்சிட்டு ஜாயின் பண்ணிட்டு தான் அதை விளக்குனார். அதை விட்டு வெளியில் வேணான்னு தூக்கி வச்சுட்டு வந்தார். நானும் அது மாதிரி தான். நான் பிஹெச்சில் அப்ரெண்டிஸு. வேலையும் சரி ஒன்றும் சரின்னு வந்தாள். அப்போ அதுக்கப்புறம் நான் நம்மாழ்வார்கிட்ட, அதுக்கு முன்னாடியே நம்மாழ்வாரை பார்த்துட்டேன். ஆனால் நான் டெக்னிக்கல் படிச்சுட்டேன். திருப்பி நம்ம அவர் படித்ததில் நம்ம படிக்க முடியும். நான் இப்போ ஏறக்குறைய எம்எஸ்சி அக்ரி. புரியுங்க. நம்மாழ்வாருக்கு அப்புறம் தான் நான் திருப்பி வந்து டெக்னிக்கல் விட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ பிஹெச்சில் தூக்கி வேணான்ட்டு வந்துட்டேன். அந்த பிஹெச்சில் விட்டு தூக்கி வச்சுருக்காங்கன்னு என்ன தெரியுங்களா? அப்போ வந்து இந்த இலங்கையில் போய் நம்ம தமிழ் மக்களை அடித்து கொண்டு அப்போ தான் நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். காலேஜே போக மாட்டோம். இலங்கைக்கு வந்து போராடுவோம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. போராடினா லீவ் விட்டுருவாங்க. நான் காலேஜே போகலை. எங்கே படிச்சிருக்க போகிறோம். ஆனால் பிஹெச்சில் அப்ரெண்டிஸ் கிடச்சி வேலை கிடச்சத அந்த வேலையில் ஒரு ஆள் இருந்தார், முகிலன்னு ஒரு ஆள் தப்படிச்சுக்கிட்டு பாட்டு பாடி இருந்தீங்களா? தெரியும் முகிலன். அவர் அங்கே வேலையில் இருக்கிறப்ப நாங்கள் அப்ரெண்டிஸாக இருந்தேன். புரியுதுங்களா? அப்போ நாங்கள் இருந்தேன். உடனே அவர் வந்து வேலையே வேணாண்டு வெளில வந்துட்டாங்க. அப்போ நான் அப்ரெண்டிஸ் வேணாண்டு வெளில வந்துட்டேன். இப்போ கூட்டி கழிச்சு நாம் தமிழர் கட்சியில் இருக்கான். புரியுதுங்களா? அதனால் விட மாட்டான். இவ்வளோ விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஏன் விட்டுட்டு போனோம் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். இப்போ கூட்டி கழிச்சு இப்போ நம்மளவர் கதையை சுருக்கமாக சொல்ல பாருங்க. திருக்காட்டுப்பள்ளியில் பிறந்தாரா, வந்தாரா, குடும்பத்தை விட்டுட்டு வந்து 30 ஏக்கர் 1000 ரூபான்னு வாங்கினார். அதான் கொளிஞ்சி பண்ண உங்களை கூட்டிட்டு போகிறேன். அது வந்து இப்போ நம்மளவர் ட்ரஸ்ட் பேரில் தான் இருக்குது. இங்கே கீரனூர் பக்கத்தில் ஒடுகம்பட்டி. தர்கா இருக்குது அங்கே.
எந்த இடத்துல கீரனூர் கீரனூருக்கு அடுத்து கொண்டாடார் போகிற ரோட்டில் இருக்குது. குன்னண்டார் கோயில் போகிற. ஆமாம், நான் உங்களுக்கு கூட்டி போகிறேன் இவ்வளோ தூரம் வந்தனால. ரைட் ரைட். ஒன்றுங்களே அங்கே 30 ஏக்கர் 1000 வாங்கினார். வாங்கி இதை ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப தான் என்னெல்லாம் கூட்டி போவார். சோறே கொடுக்க மாட்டார். நம்மளார் எப்படி தெரியுமா, பொட்டுக்கலாச்சாரம் கொடுத்து வேலை செய்யறான் பாரு. நம்ம எவ்வளோ பொட்டுக்கலை தின்னாலும் தண்ணியை குடித்தாலும் சோறு இல்லாமல் இருக்க முடியாது. திட்டிக்கிட்டு கிடப்பான். எங்கள் மாமன் அவருக்கு வந்து சோறாக்கி போட்டுக்கிட்டு வாட்ச்மேன் மாதிரி இருந்தார். என்ன அவர் சோறே சாப்பிட மாட்டாருங்க, பச்சை காய்கறியை திம்பார். மிச்சம் இருக்க காய்கறிகள் லேசாக போட்டு வதக்கி அப்படியே திம்பார். நல்லா இருக்குன்னு எங்கள் மாமன் சொன்னார், நல்லா இருக்குது பொடுக்குது, அட இப்போ கிடைக்கிற வாயால் போய் சோறு போவார். இதெல்லாம் யதார்த்தமான விஷயம். கொண்டு போய் இங்கேருந்து தேக்கு வேறு நட்டு வச்சுட்டு 4 புல்லை பிடிங்கி போட்டு வந்துடும் உடையார வாங்க போவோம் பாரு. இது மயிலில் வரப்போகுது பாரு, அது 4 வரும் 4 வராமல் போவோம். அப்படி தான் இயற்கையை படைச்சார். எனக்கு அது புரியவே இல்லை. அன்றைக்கி நாங்கள் எடுத்து அந்த குச்சி எடுத்து பல்லு விளக்கிட்டு வருவோம். அவர் திட்டுவார், ஏன்னா உங்களுக்கு பல்லு விளக்காடா கொடுத்து ஊடி வைக்கிடாப்பார். இப்படிலாம் சொன்ன பிற்பாடு 30,000 வாங்கி வச்சுருந்தார்ல. அப்போ என்ன பண்ணார்னா, வெளிநாட்டுக்காரோட ஒரு ட்ரஸ்ட்டை பண்ணியிருக்காரு. அவர் பேர் ஆசி. அவர் என்ன இருக்கார் இப்போ, அவர் தான் இப்போ ட்ரஸ்ட்டுக்கு ஓனர். சரி சரி. அவர் வந்து நம்ம பிரிட்டிஷ்காரங்களை சேர்ந்தவர். நம்ம ஆண்டுக்கு இருந்தாங்கல்ல, அவங்க ஆங்கில இண்டியன். அவரும் இவரும் சேர்ந்து அதை நடத்தியிருந்தாங்க. அதுக்கு பிறகு திருப்பி நம்மளால் வர போய் வானகம்னு ஒரு இடம் இருக்குது தெரியுமா, ஆமாம், அதை போய் ஏற்படுத்தி கொண்டு அங்கே பண்ணுறப்ப தான் இப்போ நானும் வளர்ப்பு புள்ள வச்சுருக்கேன். என் பிள்ளை எல்லாமே வளர்ப்பு புள்ள வச்சுருக்கேன். அவரும் வளர்ப்பு புள்ள வச்சுருந்தார். அந்த பையன் தான் நைட்டில் என்ன அளவு சுலப பிரச்சனை கொடுத்து நம்மாழ்வார் போய் அங்கே போய் அது என்ன இந்த மீத்தேன் எடுக்கிறாங்கன்னு தஞ்சாவூரில் கத்தி வேகமாக சீமான மாதிரி பேசுவார். ஆமாம், எல்லாரும் ரத்த கொலை வெடிச்சு செடி விட்டாருண்ணே. ரத்த கொலைலாம் வெடிக்கல, அந்த பையன் தான் கொண்டு விட்டேன். இப்போ அவன் தான் எங்கள் அப்பான்னு சொல்லி அங்கே கொண்டாந்து போச்சு வச்சுக்கிட்டு இப்போ அவன் தான் அதுக்கு ஓனராக இருக்கேன். வானகம்னு இருக்குது இல்லை, வானகத்தோட ஓனர் தான் நம்மளோட வளர்ப்பு பையன். இப்போ புரியுதுங்களா? அதனால சரி இது போயிடுச்சா, அங்கே படைச்சி விட்டுட்டு போயிட்டாரா. அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு 2 ஒரு பையன் ஒரு பொண்ணு எல்லாம் பண்ணிவிட்டோம். நானும் ஒரு வளர்ப்பு பையன் வச்சுருக்கேன். நான் கொளிஞ்சி பண்ணி போன உடனே அதை தான் ஞாபகப்படுத்தாங்க. நம்ம ஆழ்வார் வளர்ப்பு பையனை போயிட்டேன், இப்படி பார்த்துக்குவேன். பரவாயில்ல, என் வளர்ப்பு பையனான போனால் பரவாயில்ல, என் பையனால தான் போகக்கூடாதுமே. சரிங்களா? அப்புறம் இப்போ நம்மளால் ஒரு பொண்ணை வந்து இங்கே திருச்சி மெடிக்கல் காலேஜ் எல்லாம் கட்டி கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு பொண்ணு பிறந்துடுச்சு. நாங்கள் இன்னும் குடும்பமாக இருக்கிறோம். இப்போ கூட்டி கழித்து நான் நம்மளால் ஒரு குடும்பத்தில் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, அங்கே 30 ஏக்கர் இருக்குல்ல, அது ட்ரஸ்ட் கண்ட்ரோலில் இருக்குது. சுப்பிரமணியத்தில் பெரிய ஆஃபீஸ் இருக்குது, அது அவர் ஆசி கண்ட்ரோலில் இருக்குது. ஆசியோட அண்ணன் பொண்ணுக்கு நான் ஒரு 2 ஏக்கர் விவசாயம் பண்ண கொடுத்துருக்கேன் ஊரில். சரி சரி. அதனால ஆசி நம்மளுக்கு ரொம்ப கூட்டாளி. ஆசி எனக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, மாத்தூரில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. நம்மளோட ஒரு ஆஃபீஸ் மாத்தூரில், அது என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஏறக்குறைய நான் நம்மளால் செத்து போயிட்டார்ல, அது ட்ரஸ்ட் பேரில் இருக்குது, நம்மளால் பேர் இருக்குது. இது எனக்கு கிடைச்ச சொத்து நம்மளவர்கிட்ட இருந்ததுனால. ஆசி கிடைச்ச சொத்து அது, அவனுக்கு கொண்டவனுக்கு சொத்து கிடைச்ச சொத்து இறந்த இடம் அவனுக்கு. எல்லாத்துக்குமே சொத்து கொடுத்துட்டு போயிருக்காரு பாருங்க. சரி இல்லை, அவர் வந்து இதுக்கு இந்த விவசாயத்தை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காகவே அலைஞ்சவர். இங்கேருந்து பிரான்ஸ் வரலையும் போய் சண்டை போட்டு இந்த வேப்பங்குச்சிக்கு அவ்வளோ தூரம் சண்டை போட்டு வந்தாலும் இல்லாட்டி வேப்ப மரம் நமக்கு சொந்தம். வேப்ப மரம் இவ்வளோ விஷயம் இருக்குது. இப்போ செத்த நேரத்தில் பேசி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறதுன்னா, அந்த இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, என் பேரன் பேத்திக்கலங்க, நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லுவேன். என் பேத்திக்கு வருஷத்துக்கு 50,000 கட்டி இந்த வேனில் ஏற்றுறாங்க. அது போய் என்னங்க படிக்கும்? நான் என்ன சொல்கிறது, இப்போ என் பேரை நான் கொஞ்சம் எழுந்திரிக்காண்டி வந்துட்டேன், இல்லாட்டி என் வண்டியில் ஏறிவேன். பொழுதுனைக்கு என் கூட என்னையோட பெரிய பல்கலைக்கழகம் இருக்கா, என்னோட பெரிய பேராசிரியர் இருக்கானா, என்னைய படி போதும். நான் அப்படி தானே நம்மளோட படித்தேன். அது வந்து என்னன்னு கேட்குறீங்கன்னா, குறைஞ்சபட்ச அந்த கல்வி அறிவுங்கிறது அதை வந்து நம்ம அந்த அடிப்படை கல்வி அறிவை அவங்களுக்கு கொடுத்துடணும். சரி, ஒத்துக்கிறேன். அது கொண்டு ஒரு நம்ம வாழ்க்கைக்குன்னு படிக்கிறோம் பாருங்க, அந்த படிப்பை இந்த கல்வியை விட்டுட்டு இதை படித்தோம்னா இதில் நல்ல ஒரு நம்ம தெளிவும் கிடைக்கும். நம்ம இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கே மறுத்து பேசுகிறேன், குறிக்கிறதுங்கிறதுக்கு மன்னிக்குவோம். எப்படி தெரியுங்களா, அந்த அடிப்படை கல்வி அடிப்படை விஷயத்துக்கு போய் 50,000 1 லட்சம் கொண்டு சேகர நாட்டில் படிக்க வேண்டாம். நம்ம உள்ளூரில் பால்வாடிக்கு போகணும். பால்வாடிக்கு போனோம்னா அவன் 2 முட்டை கொடுப்பேன், தின்னுட்டு படித்தா படிக்கலாம், படிக்கலாம், நான் போட்டில் வந்துடலாம். பள்ளிக்கூடம் படிக்கும்போது அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இருக்கிற அந்த பொது அறிவு, வாழ்க்கைக்கு உண்டான அந்த அன்றாட வாழ்க்கைக்கு உண்டான அறிவு, அடிப்படை அறிவுங்கிறது பெரிய நீங்கள் எவ்வளவு பெரிய இதில் சேர்த்தாலுமே அதில் அவங்கக்கிட்ட அந்த இதை எதிர்பார்க்க முடியாது. அவங்களுக்கு அந்த அறிவு வளராது, பொது அறிவுங்கிறது வளராது. எதில்? வாழ்க்கையினுடைய கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட இருக்கிற அந்த பொது அறிவு, ஜென்ரல் நாலேஜ்னு சொல்லுவாங்க. சரி, அது வாழ்க்கைக்கு நம்ம அடிப்படை வாழ்க்கைக்கு உண்டான அறிவு. சரி, அது வந்து நம்ம கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இருக்கும். நீங்கள் சொல்ல பாருங்க, தனியார் பள்ளிக்கூடம் இருக்காது. நீங்கள் இந்த மெட்ரிகுலேஷன் இந்த கொண்டு போகிற குழந்தைங்க கிட்ட அதை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இப்போ இங்கே வருங்க, நீ சொல்ல பாருங்க, 2 பாயிண்டில் சொல்ல பாருங்க. காசை கட்டி படிக்கிற பள்ளிக்கூடத்தில்
அந்த அறிவு இருக்காது. ஆமாம். காசு கொடுக்காம படிக்கிற இலவச பள்ளிக்கூடத்தில் இருக்கும். இதுக்குனால நீ ஏன் வேஸ்ட்டாக காசை கட்டுற? அது நிறைய எல்லாமே என் பயலுங்க முதற்கொண்டு அதுதான் தப்பு. சொன்னா கேட்க மாட்டாங்க. அதுதான் சரி சரி எக்கடை கட்டு சரி விட்டாச்சு. சரி சரி நிறையா பேசிட்டான் போகிறேன். சரி பாருங்க ரொம்ப சந்தோஷம். சரி மாத்தூர் ஆபீஸ் நன்றி வணக்கம். மாத்தூர் சொல்லுங்க. மாத்தூர் ஆஃபீஸு கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் இருக்குல்ல, ஆமாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் தக்கால ஒரு ரோடு போகுது. சரி அந்த ரோட்லேயே போனாக்கா கட்டணம். இப்போதைக்கு அதில் என்ன வச்சுருக்கோம்னா நர்சிங்கை வந்து சொல்லித்தர்றோம். சரி 10வது படித்த 12வது படித்த பொண்ணுங்கிறதான கொடுங்க. ஆ இலவசமாக சொல்லி கொடுத்து வேலையும் வாங்கி கொடுத்துருவோம். ரைட் ஓகே சரி நன்றி வணக்கம் சொல்லுங்கள் அப்படியே. நன்றி வணக்கம். ரொம்ப ரைட்.